ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாசோரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ரொம்பவே டேஸ்டியா சிம்பிளா டிஷ் செய்ய போறோங்க. அது என்னன்னு பாத்தீங்களா, எக் புட்டிங் செய்ய போறோங்க. ரொம்பவே ஃபேமஸான எக் புட்டிங் இது. ஃபர்ஸ்ட் ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு சுகர் கேரமல் செய்ய போறோங்க. இதை நல்லா செஞ்சு இந்த கலர் நமக்கு ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. சுகர் போட்டு நீங்க இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே அதுவே அதுல தண்ணி எல்லாம் உருக்கிட்டு உங்களுக்கு கேரமல் ரெடி ஆயிடும். ஓகேங்க, இப்போ கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ என்ன பண்ணணும்னா பாருங்க, நல்லா கலர் வந்துருச்சு. அதாவது நல்லா ஹனி கலர் வரணும். ஓகேங்களா, இது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்ற போறோங்க. இந்த பாத்திரத்தை தான் நான் இப்போ இட்லி கோணியில் வைக்க போறோம். ஸோ நான் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றி வச்சிருக்கேங்க. கூடவே ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூனாக தான் வச்சிருக்கேங்க. ஸோ 4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூனுக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவங்க கேரமல் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா இனிப்பா இருக்கும். ரொம்ப திகட்டிட போகுது. கொஞ்சம் பார்த்து சுகர் நீங்கள் எந்த அளவு பால் சேர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த பால் உங்களுக்கு பாதியா சுண்டணுங்க, நல்லா கெட்டி ஆகணும். இந்த பால் இல்லை கட்டி பால் கூட ஆரஞ்சு கலர் பேக்கெட்ல வருது இல்லைங்களா, அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஆனா இந்த பால் நல்லா கட்டியா சுண்டுற அளவு காய்ச்சினீங்களா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து முட்டை. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை பால் எல்லாமே நீங்க அதுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா முட்டை ஒரு 5-6 முட்டை போடுங்க, அப்பதான் பத்தும். ஓகேங்க, நான் ஒரு 5 முட்டை அளவு போட்டிருக்கேன். இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா வெண்ணிலா எசன்ஸ் இருந்தா நீங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் என்ன சொல்லியிருக்கேன், வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளா செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு 2 ஏலக்காய் போட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். நான் அதை தான் ஆட் பண்ண போறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தா கண்டிப்பா போட்டுக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பால் பாருங்க நல்லா சுண்டிடுச்சு, நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்துட்டு இருக்கு. நல்லா பால் கட்டி ஆயிடுச்சுங்க. இந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பால் நல்லா ஆறட்டும். ஓரளவு 6 வாட்டி தான் முட்டையோட சேர்த்தணும். இல்லை முட்டை இங்கேயே வெந்துடும். நல்லா 6 வாட்டி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் ஆற விடுங்க. இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த தண்ணி சூடாகட்டும். அந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டுங்க, மூடி வைக்கலாம். நம்ம பாலும் ஆறணும், அப்பதான் இதெல்லாமே ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த முட்டையிலே பால் நல்லா ஆறிடுச்சு, வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஓகேங்க, பாலை வடிகட்டி வச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம கலந்ததை இதில் ஊற்ற போறோம். இப்போ இந்த இட்லி கோணியில் இது வைக்க போறோம். அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 20ல இருந்து 30 நிமிஷத்துக்கு இது வேக விடணுங்க. கொஞ்சம் அனல் ஓரளவு சிம்மிலே வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இங்கே இந்த மாதிரி கத்தி ஒன்று விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓகே, இதை இப்போ கட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்தரலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நிறைய அதில் நம்ம முட்டை பால்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.